இளஞ்சாட் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மூவி பின் தான் சேனல் நேம் வச்சுருந்தோம். இப்போ வந்து இளஞ்சாட்டுன்னு மாற்றிட்டோம். சரி, மூவி நிறையா நம்ம சோஷியல் இஷ்யூஸ் எல்லாமே பேசுகிறங்காட்டி நம்ம வந்து இளஞ்சாட்டுன்னு மாற்றிடலாம், நம்ம பேசுறது ஃபுல்லாக போட்டலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் போட்டாச்சு. மூவி பின்ங்கிறது ஒரு செக்மெண்ட்டாக மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு. ஆமாம், மூவி பின்ங்கிறது ஒரு செக்மெண்ட்டாக மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானுக்கு வந்தாச்சு. ஓகேவா? இப்போ என்னன்னா, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சினிமாவில், தமிழ் சினிமாவில் வர அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன நடந்திருக்கு, இப்போ என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு, ஆமாம், என்னென்ன படம் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி சின்னதாக பார்க்க போகிறோம். ஓகே பிரதர், இன்னைக்கான சினிமா நியூஸ்ல போயிடலாம். இன்னைக்கு October 4, 2024. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தோம்னா தளபதி 69 பூஜை அப்டேட். எஸ், ஏற்கனவே அவங்க வந்து கேஸ்ட் அண்ட் கிரியூலாம் வந்து ஒரு கெஸ்ட்னு ஒன்று போட்டிருந்தாங்க. இன்னைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னு ஏதோ நியூஸ் வந்திருக்கு. அது என்ன? கரெக்ட். இன்னைக்கு ஆமாம், தளபதி 69 வந்து அந்த KVN ப்ரொடக்ஷன் ஹவுஸுங்கிறவங்க, அப்புறம் H வினோத், அப்புறம் படத்தில் நடிக்கிறவங்க கொஞ்சம் பேர் வந்து பூஜைக்கு வந்தாங்க. பூஜைக்கு வந்துட்டு அதில் நம்மளோட ஃபேவரேட் அரபிக் குத்து பூஜா ஹெக்டே ஆன்போர்ட் ஆயிருக்காங்க. அப்புறம் அனிமல் வில்லன் பாபி டியோல் அவர் ஆன்போர்ட் ஆயிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம செல்லம் பிரகாஷ்ராஜ் சார், திலீப் பிரகாஷ்ராஜ் சார், அவர் ஆன்போர்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரேமலு ஹீரோயின் மமிதா, அவங்களும் வந்து ஆன்போர்ட் ஆயிருக்காங்க. அவங்களாம் எங்க செட்டு? சரி வச்சுக்கங்க, எங்களுக்கு வந்து ஓகே, நீங்க பூஜா கிட்ட வச்சுக்கங்க, நான் மமிதா வச்சுக்கிறேன். ஓகே. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம முத்தழகு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் பிலிம்ல நடிக்கிறாங்க. யார் முத்தழகு? பிரியாமணி. எஸ், பிரியாமணி நடிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோன்னா நம்ம அம்ஜாதி நரேன். அவரு எஸ், இப்போ கைதிங்கிற படத்துல நல்ல ஒரு கைதி விக்ரம்லாம் நடிச்சு வந்தாரு. இப்போ வந்து மறுபடியும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து விஜய் தளபதியோட நடிக்க போறாரு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கடைசியா வந்து ஜாயின் பண்ணது கௌதம் வாசுதேவ். கடைசியா ஜாயின் பண்ணது விநாயக் மகாதேவன் சொல்லி நினைச்சேன். அவர் அப்படித்தான், போலீஸ் தானே, காப் தானே. கௌதம் வாசுதேவன் படத்துல வந்திருக்காரு. எப்படியும் அவருக்கு போலீஸ் ரோல் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவரை கூப்பிட்டாவே ஒரு போலீஸ் ரோல் கொடுத்துட்றாங்க. பெர்ஃபெக்டான ஆளுங்க. ஏன்னா அவர் ஷேவ் பண்ணிட்டு அந்த ஒரு அவர் போலீஸ் ரோல் மட்டும் இல்லை, மிலிட்ரி ரோலுமே அவர் கொடுக்கலாம், அவருக்கு சூட்டாக தான் இருக்கும். ஓகே, இதுதான் தளபதி 69 பூஜையில் நடந்தது. அது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டி சிவான்னு சொல்லிட்டு கோட்ல வந்து கேமியோ ரோல் பண்ணியிருப்பாரு. யார் அவரு கோட்ல? அவர் யாருன்னு பார்த்தா அப்படின்னா டி சிவா. அதாவது நம்ம கோட் படம் இருக்குல்ல, அதுல ரஷ்யன் சீன்ஸ் வரும்ல, அதுல கூட ஒரு அஸ்டன் மாதிரி விஜய் சாரோட வருவார்ல, அவர் தான் வந்து டி சிவா. அவர் அந்த படத்துல கேமியோவா நடிக்க வச்சதுக்காக விஜய் சாருக்கு வந்து கோட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மோதிரம் போட்டிருக்காரு. அது இமேஜா நீங்க பாப்பீங்க. கோட்டா அந்த மாதிரி போட்டிருக்காரு. அண்ட் ஆல்சோ இன்னைக்கு வந்து அது மட்டும் இல்லாம பொலிட்டிக்கல் என்ட்ரியும் ஒரு சைடு வேலை போயிட்டு இருக்கு தளபதிக்கு. பூஜை இந்த பக்கம் சினிமாவோட இதுவும் போயிட்டு இருக்கு. ஏன்னா கடைசி படம், அதனால வந்து எல்லாத்தையுமே பிஹைண்ட் த சூட்ஸும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லாரும் நாங்களாம் பயங்கர வெயிட்டிங்ல இருக்கோம். நீங்களும் அப்படிதான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எல்லாருமே இருப்பாங்க. அது ஒரு விஷயம். சரி, நெக்ஸ்ட் நியூஸ் வேட்டையன். இந்த பக்கம் தளபதி பேசணும், இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் October 10. அவர் வேற டிஸ்சார்ஜ் ஆகி வந்த உடனே இப்ப எல்லாம் புத்துணர்ச்சியோட இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா. ஆனா உண்மையாவே அவருக்கு பெரிய அப்ளாஸ். அவருக்கு சீக்கிரம் சரியான்னு வேண்டிக்கிறோம். வந்துட்டாரு இல்லைங்க? அதான் வந்துட்டாரு. இருந்தாலும் ஃபுல் ரெக்கவர் ஆயிரும். வீட்டுல பெட் ரெஸ்ட் இருப்பாரு. ஃபுல் ரெக்கவர் ஆகி சீக்கிரம் கூலிங்கிற படத்துல நடிச்சு முடிச்சிடணும். ஏன்னா அதாவது மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவிஸ்ல அது ஒன்னா இருக்கு. அதாவது இங்கேன்ட்டு இல்லை, ஓவரால் சவுத் இந்தியாவில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி. ஏன்னா அதில் வந்து தெலுங்கு ஆக்டர்ஸும் நாகார்ஜுனா எல்லாருமே இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு October 10 வந்து வேட்டையன்னு சொல்லி ஒரு படம் வருது. வேட்டையன்ல பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைலர்ல இருந்து உங்களுக்கு எப்படி புரிய வந்துச்சு படம்? ஏன்னா ஃபுல்லாவே இது ரஜினி படம் மாதிரியே தெரியலன்றது ஒரு குற்றச்சாட்டு. என்னன்னா இது வந்து என்கவுண்டர் பேஸ் பண்ணி தான் இந்த படம் இருக்கு. அண்ட் ஆல்சோ ஹியூமன் ரைட்ஸ் இதை வந்து கேஸ் கூட போட்டிருக்காங்க. கேஸ் போட்டு அது சுப்ரீம் கோர்ட் வந்து அதை இது பண்ணிட்டாங்க, தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அது பெரிய இஷ்யூ ஆகலை. அண்ட் ஆல்சோ வேட்டையன்ல வந்து அமிதாப் பச்சன் சார் நடிச்சிருக்காரு. அண்ட் ஆல்சோ நடிப்பரக்கன் எஸ்ஜே சூர்யாலடா. நடிப்பரக்கன்னா ஒருத்தர் மட்டும் இல்ல, இந்த பக்கம் ஃபகத் ஃபாசில். அப்படிங்களா? எங்களுக்கு எங்க ஊர் சாரி நடிப்பு அசுரன் வச்சுப்போம். நடிப்பு அசுரன்னால இவர் தான். சரிப்பா, ஏதோ ஒண்ணு. சரி, ஓகே. ரெண்டு பேருமே ஒண்ணு கொண்டு சலிச்சது இல்ல, ரெண்டும் ஆமா. நடிப்பு
அரக்கன் அசுரன் எப்படி வேணா வச்சுக்கலாம். ஃபகத் ஃபாசில். தமிழ்நாட்டுக்கு எஸ்ஜே சூர்யானா மலையாளத்துக்கு வந்து ஃபகத் ஃபாசில் அவர் நடிச்சிருக்காரு. அவரோட ரோல் வந்து த்ரூ அவுட்டா படத்துல வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரித்திகா சிங் எர்தி சுட்டுருக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏத்த மூவி இந்த படம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த லவ் அந்த இதெல்லாம் பெருசா செட் ஆகல. அவங்க ஒன்லி ஆக்ஷன் ஃபைட்டு அந்த மாதிரி இதுதான் அவங்களுக்கு செட் ஆகும் போல. ரித்திகா சிங் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இவங்க ராயன் படத்துல தங்கச்சி கேரக்டரா வருவாங்கல்ல துசரா, அவங்க வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க, முக்கியமான ரோல். அண்ட் ஆல்சோ குக் வித் கோமாளி நம்ம ரக்ஷன் அவரும் அவரும் பண்ணியிருக்காங்க. அண்டு பல பசங்களோட இப்போதைக்கு இருக்கிற ஹாட்டஸ்ட் ஹீரோயின் வந்து மஞ்சு வாரியர். ஏண்டா அந்த மலசுலாயோ பாண்டியே அந்த ரெட் சாரிக்காக தான்டா அந்த பாட்டே பாத்தீங்க. நான் வேற விதமா தாங்க அந்த பாட்டை பார்த்தேன். அது ஹாட்டஸ்ட் ஹீரோயின்ல வந்து நின்றுச்சு. சரி ஓகே. ஆமா இப்போதைக்கு அவங்க தான் ட்ரெண்டிங். மனசுலாயோ தானே ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் மஞ்ச சாரி, இந்த பக்கம் ரெட் சாரி, இந்த பக்கம் நம்ம தலைவி த்ரிஷா, இந்த பக்கம் மலையாள தலைவி மஞ்சு வாரியர். இது ஒரு பேச்சுக்கு மேல போய் இது எப்படி ஆயிடுச்சுன்னா வந்து எல்லோ சாரி சிஎஸ்கே, ரெட் சாரி வந்து ஆர்சிபிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. அது ஒரு பக்கம் வேற எங்கேயோ சண்டை கட்டிட்டு போறாங்க. அதை விட்டுருங்க. இப்ப நம்ம வேட்டையன் படத்தை பத்தி சொல்லி முடிச்சிருவோம். அடுத்த நியூஸ் போனோம். கரெக்ட். வேட்டையன் மூவி இந்த மாதிரி அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகுது. இவ்வளவு கேஷ் அண்ட் கியூ இருக்கு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத மாதிரி இருக்குங்க. ஆனா இருக்கு. ஞானவேல் அவர்தான் எடுக்கிறார், ஜெய்பீம் எடுத்தவர். மேக்ஸிமம் இது வந்து கமர்ஷியலா இருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. பட் வந்து பயங்கர கண்டென்ட் ஓரியன்டா இருக்கும் அது. ஏன்னா அனிருத் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்து இந்த மாதிரி படம் முன்ன பின்ன ஒர்க் பண்ணது கிடையாது, இந்த மாதிரி கண்டென்ட் ரொம்ப கண்டென்ட் ஓரியன்டா ஃபிலிம் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. கத்திலாம் கூட இது இருக்குன்னா பரவாயில்ல. கத்தி அது வேற, டோட்டலா வேற. பட் வந்து கத்தி என்னதான் கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் இருந்தாலும் அது கமர்ஷியல் நிறைய இருக்கும். இது வந்து அந்த அமிதாப் பச்சன் இதுல என்ன ஒரு ஹைலைட் பண்ணிருக்காங்கன்னா, அமிதாப் பச்சன் வந்து வாய்ஸ் வந்து ஏஐ பண்ணி தமிழ்ல பேச வச்சிருக்காங்க. அதாவது இப்ப நீங்க பவதாரணி இப்போ ரீசெண்டா கோட்ல சின்ன பிரியங்கான்னு சொல்லி ஒரு சிங்கர் பண்ணாங்க, அதை ஏஐ பண்ணி பவதாரணி அவங்க வாய்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி மேட்ச் பண்ணிட்டாங்க. பச்சன் தமிழ் பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வாய்ஸ் மேட்ச் ஆகிதான் இருக்கு, நல்லா இருக்கு. அதுவும் போக ஓகே. இதுதான் வந்து வேட்டையனோட அப்டேட். சரி, அடுத்த அப்டேட் உள்ள போயிடுவோம். கோட் ஓடிடி ரிலீஸ். எஸ், நேத்து வந்து அதாவது அக்டோபர் 3 வந்து கோட் மூவி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, அது ரிலீஸ் பண்ணது மேட்ரு கிடையாது. பட் தியேட்ரிக்கல் பிரிண்டே தான் வந்து இதுல போட்டிருக்காங்க. டைரக்டர்ஸ் கட் வந்து போடல. அதாவது நிறைய கட்ஸ் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். அந்த 3.45 நிமிஷம் அந்த கட்லாம் நாங்க எடுத்து வச்சிருக்கோம், நீ போடலான்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, அதான் வந்து போடல. ஐ மீன் ரிலீஸ் பண்ணல. அது யூடியூப்ல போடுவாங்கன்னு நினைக்கிறேங்க. யூடியூப் கிடையாது, அது நெட்ஃபிளிக்ஸ்ல தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. பட் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, வெங்கட் பிரபு என்ன சொல்லியிருக்காருன்னா, அதுல வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க் இன்னும் ஃபினிஷ் பண்ணல. அதுதான் ஏன்னா கரெக்ட் படம் ஃபுல்லாவே விஎஃப்எக்ஸ் தான் இருக்கு. இதுல ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் சொல்லிட்டா, இது நெட்ஃபிளிக்ஸ்ல போட்டாலும் அவங்களுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. உண்மையான விஷயம் அதுதான். ஒரு வாட்டி சேட்டலைட் ரைட் வாங்கிட்டா, அதாவது டிஜிட்டல் பார்ட்னர் வாங்கிட்டாங்க, அவங்க ஒரு ஒன் டைம் பேமெண்ட் எடுத்ததுக்கு தர மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க அதை அவங்க கிட்ட கொடுக்காம யூடியூப்ல தான் அவங்க போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் டிஜிட்டல் பார்ட்னர்னா வந்து இல்ல கண்டிப்பா அதெல்லாம் இல்ல, யூடியூப்ல ஒரு கட் போடுவாங்களே தவிர உங்களுக்கு வந்து இவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 90 கோடி 100 கோடி பக்கம் போயிருக்கு. நிமிஷத்தை கொடுக்கறதுனால அவங்களுக்கு பெரிய இது இருக்காது. யூடியூபுக்கு இது வாங்கிடுவாங்க, யூடியூபுக்கும் ரைட்ஸ் வாங்கிடுவாங்க. ரைட்ஸ் வாங்கி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஏஜிஎஸ் அவங்களோட அஃபிஷியல் சேனல்ல மேபி ரிலீஸ் பண்ணலாம். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நாங்க எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நேற்று நைட்டு போயிட்டு வேகமா பாக்குறோம், புஷ்னு போச்சு. அதே படத்தோட இது. எஸ், நாங்க ஏமாந்துட்டோம். சரி பார்ப்போம். ஏன்னா நீ தளபதி இதுக்கு மேல நடிக்க போறது இல்ல. இந்த மாதிரி 45 நிமிஷம் 35 நிமிஷம் எந்தெந்த படத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விடுங்க. பசங்க பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. எஸ், அடுத்த நியூஸ் போயிடலாம். அடுத்த நியூஸ் வந்து அமரன் 31st ஆன் தீபாவளி. எஸ், அமரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா முகுந்தன் அப்படிங்கிற ஒரு ஆர்மி ஆஃபீஸரோட ஸ்டோரி தான் வந்து இதுவா பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து சாய் பல்லவி வந்து அவங்க ஒய்ஃப் ரோலும் பண்ணியிருக்காங்க. கரெக்ட். எந்த அளவுக்கு ரியாலிட்டியாக எடுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு ட்ரெஸ் முதற்கொண்டும் அவங்க என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஃபோட்டோஸ், அந்த பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் வச்சு ரெஃபரன்ஸ் வச்சு எடுத்து அந்த ஹேர் ஸ்டைல் முதற்கொண்டு சாய் பல்லவிக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க.
இது வந்து அக்டோபர் 31 ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஏன்னா புக் மை ஷோ அந்த இதெல்லாம் அப்படிதான் போட்டிருக்காங்க அஃபிஷியல் பேஜ்ல. ஆனா நம்ம என்னதான் சொன்னாலும் இது அமரனோட எந்த ஒரு ட்ரெய்லரோ பாட்டோ எதுவும் வரல. ஒரு வாட்டி டீசர்னு ஒன்று வந்துருச்சு, அது எப்பயோ வந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கா சாய் பல்லவி சீன்ஸ் ஏதோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ஆமா கரெக்ட், சாய் பல்லவியோட ஒன்று வந்து ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அது பாட்டுக்கு தானே? பாட்டுக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சாய் பல்லவியோட இன்ட்ரோ, அது ஒரு சின்ன ஒரு 1 மினிட் வீடியோவா ரிலீஸ் பண்ணாங்க. ஹைப் ஏத்துவாங்களா கடைசியில? ஹைப் ஏத்துவாங்களான்னு தெரியல. இவர் வேற தளபதி வேற அடுத்த தளபதி நீங்க தாங்கிற மாதிரி துப்பாக்கி கேக்குறாங்க. அத வேற நம்ம பசங்க போட்டு உருட்டு இருக்காரு. பட் ஒரு சிவகார்த்திகேயனே ஒரு ஸ்டேஜ்ல என்ன சொன்னாருன்னா, தளபதினா அவர் ஒருத்தர் தான், தலனா ஒருத்தர் தான், சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர் தான் அப்படின்ட்டு அவரே அதுக்கான விளக்கம் கொடுத்துட்டாங்க. தயவு செய்து தளபதி ஃபேன்ஸ் போயிட்டு சிவகார்த்திகேயன் அடின்னு அடிக்காதீங்க. ஏன்னா அவரே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு அவர் அடிக்கிறது நியாயம் கிடையாது. ஏன்னா உங்களால ஒருத்தர் நம்பி குடுத்துட்டு போயிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லல, குடுத்துட்டு போயிருக்காருன்னா அவரு அது ஒரு மோட்டிவேஷனா தான் நம்ம எடுத்துக்கணும். நீங்க அடுத்தது நல்லா வரணும்னு. ஏன்னா நமக்காக, அதாவது தளபதிக்காக அந்த படத்துல வந்து பண்றாங்க. தளபதினால என்ன அவர் ஹெல்ப் இது பண்ண முடியுமோ, ப்ரொமோஷன் பண்ண முடியுமோ அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வந்து நீங்க அடுத்த தளபதி அவர் தான் அப்படின்ட்டு நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எல்லாருக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும், தனித்துவம் ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றும் இருக்கும். அதை யாரும் ஃபில் பண்ண முடியாது. நாளைக்கு சிவகார்த்திகேயன் பிளேஸும் யாரும் ஃபில் பண்ண முடியாது. ஆமா, ஆமா. அதனால நீங்க வந்து போட்டு அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அண்ட் ஆல்சோ ஃபைட் பண்ணிக்காதீங்க. கரெக்ட். அமரன் 31 வந்து வருதா இல்லையா வரப்போற அப்டேட்ல பாப்போம். அடுத்த நியூஸ் சொல்ல போவோம். இது தண்டாகாரணியம்னா அடுத்த நியூஸ்ங்க. தண்டாகாரணியம். அது வந்து நம்ம கெத்து தினேஷ், அட்டகத்தி தினேஷ் இல்ல, கெத்து தினேஷ். அவர் வந்து இந்த கரெக்ட் 2ஆம் உலக போரின் கடைசி குண்டு டைரக்டர் இருக்கார்ல, அதியன் அத்திரையா அவர் பேரு? அதியன் அத்திரை அவரோட டைரக்ஷன்ல இந்த படம். எஸ் கரெக்ட். இந்த படம் வந்து நம்ம அட்டகத்தி தினேஷ் மட்டும் கிடையாது, கெத்து தினேஷ். ஓகே, அட்டகத்தி கெத்து தினேஷ் மட்டும் கிடையாது. நம்ம வாழை படத்துல நடிச்சார்ல இவரு அன்பு. எஸ், அன்பு. இவரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேர்த்துமே ஒரு நல்ல ஆக்டர்ஸ். 2 பேர்த்துக்குமே ஒரு நல்ல படம் இல்லாம ரொம்ப சுத்திட்டு இருந்தாங்க. இப்பதான் வாழையில ஒரு நல்ல படம் கொடுத்து அவர் ஒரு பக்கம் கரெக்ட், கலையரசன் அவரு ஒரு பக்கம் இருக்காரு. இப்போ நம்ம கெத்து வந்து இப்போ சூப்பரான ஒரு செம ஹிட்டான படம் கொடுத்து அவர் ஒரு பக்கம் செம கெத்தாவே இருக்காரு. அதாவது இப்ப வந்து ஸ்டார் ஹீரோ உள்ள போனா என்ன ஒரு சவுண்டு வருமோ அந்த மாதிரி இவர் ஒரு தியேட்டருக்குள்ள போய் முன்னாடி நின்று பேச ஆரம்பிச்சா அவ்வளவு பெரிய மாஸ் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்குறாங்க. எனக்கு அந்த டைரக்டர் இருந்தாங்க கத்துக்கணும். நானு ஒரு சிம்பிளான ஒரு கரெக்ட் எலிவேஷனை எப்படி எடுத்து அந்த எலிவேட் பண்ணி விடுறது. அதாவது சீன் எலிவேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க என்னதான் நீங்க அந்த பாட்டை ஒரு 2-3 டைம் அந்த படத்துல போட்டிருந்தாலுமே பட் அந்த கடைசியா போடும்போது எல்லாருமே ஒரு சவுண்ட் கொடுக்குறோம்ல, ஒரு ஹைப் கத்துறோம்ல, அதுதான் மெயின். அதுதான் விஷயம். ஃபர்ஸ்ட்லயே யாரும் கத்தல, செகண்ட் டைமே யாரும் கத்துனாங்க இல்ல. அது மினிமம். அதாவது என்னன்னா அது கேப்டனுக்காக இருக்கும். ரெண்டாவது என்னன்னா இதெல்லாம் பாதி அந்த ட்விட்டர்ல பார்த்து இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு வந்து ஓ இதுதான் சாங் போலன்னு கத்திடுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா ரியல் சாங் வந்து அந்த கிளைமேக்ஸ்ல வர்றதுதான் வந்து அந்த பாட்டுக்கான எலிவேஷனை வந்து எங்கேயோ தூக்கி, அதுதான் ஒரிஜினல் கெத்தா வந்து ப்ரூவ் பண்ணிருச்சு. எஸ் ஓகே. இந்த படத்தை எப்படி இருக்க போகுது? 2ஆம் உலக போர் கடைசி குண்டு வந்து அது ஒரு மாதிரி காமெடியாவும் கொஞ்சம் சீரியஸாவும் இருந்துச்சு. பட் எங்களுக்கு வந்து இது எப்படி இருக்கும்னு எங்களால ஜட்ஜ் பண்ண முடியல. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா 2 பேருமே ஒரு லுக் வந்து மாஸ் லுக்ல தான் இருக்காங்க. ஓகே, இளன் சாட் வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றிகள். இத்துடன் விடைபெறுகிறோம். அடுத்த சினிமா அப்டேட்டில் வந்து உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் பார்க்குறாங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோ பார்த்துடுறாங்க. நிறைய வீடியோஸ் நல்ல ரெஸ்பான்ஸும் கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணி போடுவோம். இன்னொரு ஒரு பர்டிகுலரான விஷயம், நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நாங்க என்ன பேசணும்னு ஆசைப்படுறீங்களோ நீங்க எது வேணாலும் போடுங்க. அது உதாரணத்துக்கு சோசியல் மெசேஜா இருக்கலாம், இல்ல பொலிட்டிக்கா கூட இருக்கலாம், ஏதாவது இஷ்யூஸ் பேசணும். நிறைய பேர் பேசுறது இல்ல, நீங்க எங்கனால எந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணி எங்கனால பண்ண முடியுமோ நாங்க உங்களுக்காக எடுத்துட்டு வரோம். எங்களுக்கு என்னன்னா நாங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், எங்களுக்குன்னு சரி பிளான்ஸ் இருக்கு, அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆனா உங்களோட விருப்பத்தின் பேர்ல ஒரு 4 பேர் கேக்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோ கண்டிப்பா மேக் பண்ணுவோம். அது நீங்க என்ன ஒரு கமெண்ட்ஸா போட்டாலும் சரி, எங்களுக்கான சப்போர்ட் கொடுங்க. அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.